பாடி ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல குகைக்குள்ள இருந்த ஷேடோ ஸ்பைடர்ஸ் எல்லாம் மொத்தமா இவளை அட்டாக் பண்ண வருது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஸ்பைடர்ஸால சன்லைட் இருக்கிறப்ப வெளியே வர முடியாது. சோ அவளை அட்டாக் பண்ண சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷேடோ ஸ்பைடர்ஸ் எல்லாம் அந்த குகைக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சடனா ஒரு புல்லட்டை எடுத்து கட் பண்ணி புல்லட் பவுடரை காயத்துல போட்டுட்டு ஒரு பிளிண்டால ஃபயர் பண்ணி விடுறான். அவளுக்கு வலி உயிர் போகுது. ஆனா அங்கிருந்து உயிரோட தப்பிக்க வேற வழியே இல்ல. அதுக்கப்புறமா அங்கிருந்து மெல்ல தடுமாறி அந்த மலையோட டாப்புக்கு போயிடுறான். அங்க இருந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி முடிவே இல்லாத ஒரு பெரிய பாலைவனம் தான் இருந்துச்சு. உடனே அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்றதுக்காக ஒரு கல்லை எடுத்து அந்த பாலைவனத்துல வீசுறான். சடனா அந்த பாலைவன மணலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மான்ஸ்டர் இவளோட டீம் ஆட்களை கொடூரமா கிழிச்சு சாப்பிட்டு இருக்கும். உடனே வேகமா அங்கிருந்து தப்பிச்சு வேற ரூட்ல பாறைகளோட இடுக்குகள் வழியா போறான். அதிசயமா அங்க ஒரு தண்ணீர் ஊற்று இருக்குது. அதை பார்த்ததும் அவன் பயங்கர ஹாப்பியாகி அதை குடிக்கலாம்னு போறான். ஆனா அதோட ஸ்மெல் ரொம்ப பேடா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த தண்ணீர் அந்த மான்ஸ்டரோட கழிவா இருக்கும். அதை கிராஸ் பண்ணி முன்னாடி போறப்ப அங்க சில ஃபிஷிங் போட்ஸ் இருக்கிறத பாக்குறான். அங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அவ தேடி பார்க்கும்போது சடனா அங்க ஒரு ஷேடோ ஸ்பீடா கிராஸ் ஆகுது. அங்க ரொம்ப நாளா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஹண்டர் இவளை பார்த்ததும் பயத்துல இவளோட கழுத்துல கத்திய வைக்கிறான். அவன் பேசுற லாங்குவேஜும் இவளுக்கு புரியாது. ஹீரோயின் சடனா கத்திய கீழே போடுற மாதிரி ஆக்ட் பண்ணி சடனா அவனோட ஷோல்டர் பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஃபைட்டிங்கோட எண்ட்ல ஹீரோயின் ஒரு கிக்கு விட்டதும் அவன் தடுமாறி அங்க இருந்த ஷேடோ ஸ்பைடர்ஸோட குகைக்குள்ள போய் தெரியாம விழுந்துடுறான். உடனே அங்க இருந்த நூற்றுக்கணக்கான ஷேடோ ஸ்பைடர்ஸ் அவனை சாப்பிடுறதுக்காக வேகமா வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தடுமாறிட்டு இருந்தப்போ சடனா ஹீரோயின் வெளியே இருந்து அவனோட கையை பிடிச்சு சன்லைட் இருக்கிற பக்கம் இழுத்து காப்பாத்த